ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சங்கராபரணி தென்பெண்ணை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு, கரையோர கிராம மக்களுக்கு எச்சரிக்கை. மீண்டும் வெளுக்கப் போகும் மழை, வானிலை ஆய்வு மையம் தகவல். விவசாய பயிர்கள் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு, முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். 24ஆம் தேதி திறக்கப்படும் தாவரவியல் பூங்கா, மகிழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் குடியிருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க நீர்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பில் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தமிழ்நாடு சாத்தனூர் அணையில் அக்டோபர் 22ஆம் தேதி நீர்மட்டம் 113.45 அடியாகவும், நீர்வரத்து வினாடிக்கு 7000 மற்றும் வெளியேற்றும் வினாடிக்கு 5000 கன அடியாகவும் உள்ளது என்றும், அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான ஆரூர், ஊத்தங்கரை, கல்லாறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நீர் வெளியேற்றம் அக்டோபர் 22ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் வினாடிக்கு 9000 கன அடி வரை திறக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க நீர்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் குடியிருக்கும் பொதுமக்கள், குறிப்பாக பாகூர் தாலுகா, மணமேடு, குருவிநத்தம், சொரியாங்குப்பம், கரிக்கல்பட்டு, கொம்மந்தான்மேடு மற்றும் உச்சிமேடு கிராமங்களில் உள்ள கிராம மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும், மேலும் இந்த நேரத்தில் ஆற்றில் இறங்குவது, மீன் பிடிப்பது, விளையாடுவது, நீந்துவது போன்ற எந்த விதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான தங்களது புகார்களுக்கு இலவச அழைப்பு எண்களான 1077, 1070, 112 அல்லது 9488981070 என்கின்ற எண்ணில் வாட்ஸ்அப் தகவல் ஆகியவற்றின் வழியாக தெரிவிக்கலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நீடிக்கும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இது தொடர்ந்து தாழ்வு மண்டலமாகவும், அதன் பின்னர் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும் என சொல்லப்பட்டது. ஆனால் வானிலை அமைப்பு நிலப்பரப்பு அருகில் வரும்பொழுது வலுவடைந்ததில் பிரச்சினை ஏற்பட்டு அதன் அமைப்பும் மழைக்கான கணிப்பும் மாறிப்போய் உள்ளது. இதனால் வங்கக்கடலில் நீடிக்கும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக கூட வலுப்பெறாது என்று வானிலை ஆய்வு மையம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. மேலும் வானிலை அமைப்பு மாறியதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அக்டோபர் 22 பெரும்பாலான இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இல்லாமல் வெயிலாகவே காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதியும் வெயில் தொடர்ந்தது. இந்நிலையில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நீடிக்கின்றது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் அக்டோபர் 23ஆம் தேதி வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை கடந்து நகர்ந்து செல்லக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், இதன் தொடர்ச்சியாக வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் மழைக்கான சூழல் இருக்கிறது எனவும், நிலப்பரப்பில் இருக்கும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி கடல் பகுதிக்கு சென்று மீண்டும் 26ஆம் தேதி புதியதாக வலுப்பெறும் என்றும், இதனால் அன்றைய தினத்தில் இருந்து மழைக்கான வாய்ப்பு மீண்டும் தீவிரம் அடையும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். விவசாய பயிர்கள் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு தொடங்கி இருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. புதுச்சேரியில் அவ்வப்பொழுது மழை பெய்தும் வருகின்றது. அக்டோபர் 21ஆம் தேதி மாலை முதல் நள்ளிரவு வரை மழை வெளுத்து வாங்கியது. இதனால் இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், வேல்ராம்பேட், புவன்கரே வீதி, சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதி உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டனர். உப்பனாறு வாய்க்கால், சின்ன வாய்க்கால், பெரிய வாய்க்கால் ஆகியவை நிரம்பி மழைநீர் கழிவு நீரோடு கலந்து சென்றது. நகரின் தாழ்வான பகுதிகளில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி நகராட்சி, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் இணைந்து 2 நாட்களாக ராட்சச மோட்டார்கள் மூலம் தாழ்வான பகுதிகளில் இருந்து மழைநீரை அகற்றினர். இதற்கிடையே மழை பாதிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். இதற்காக அவர் கோரிமேட்டில் உள்ள தனது வீட்டில் இருந்து காரில் புறப்பட்டு ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், மரப்பாலம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டார். அப்பொழுது அங்கு பணியில் இருந்த அதிகாரிகளிடம் மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். பின்னர் மரப்பாலம் பகுதியில் மழை பாதிப்புகளை பார்வையிட்டார். மேலும் பலத்த மழையால் விவசாய பயிர்கள் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்த துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அந்த பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் எனவும், சண்முகாபுரம் ஓடையில் இருந்து வரும் தண்ணீர் இந்திரா காந்தி சிலை அருகே வருகின்றது என்றும், இதனை தடுக்க சண்முகாபுரத்தில் இன்னொரு வாய்க்கால் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்காவை முதலமைச்சர் ரங்கசாமி 24ஆம் தேதி திறந்து வைக்கின்றார். புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களில் முக்கியமானதாக விளங்கும் தாவரவியல் பூங்கா மறைமலை அடிகள் சாலையில் உள்ளது. 22 ஏக்கர் பரப்பளவில் 3500 மரங்களுடன் கூடிய இந்த தாவரவியல் பூங்காவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் 9.11 கோடி செலவில் புனரமைக்கும் பணிகள் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக தாவரவியல் பூங்கா மூடி கிடந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பூங்காவின் நுழைவு வாயில் புதுப்பித்தல், டிக்கெட் கவுண்டர்கள், கழிப்பறைகளை புனரமைத்தல், ஜாக்கிங் டிராக், கண்ணாடி மாளிகை, ஆம்பி தியேட்டர் புதுப்பித்தல், செல்ஃபி பாயிண்ட் அமைத்தல், வரைபடத்துடன் கூடிய சைகை பலகைகள் வைத்தல், சிறுவர்களுக்கான நவீன பேட்டரி ரயில் மற்றும் முதியோர்களுக்கான பேட்டரி கார் வசதி, பாரம்பரிய பொருட்களுடன் கூடிய குடில்கள் என அமைக்கப்பட்டது. இந்நிலையில் பூங்கா திறப்பு விழா காணாமலேயே கடந்த பிப்ரவரி மாதம் மலர் கண்காட்சியும் நடைபெற்றது. அப்பொழுது அதிகாரிகள் 90% பணிகள் மட்டுமே முடிவடைந்ததாக தெரிவித்தனர். இதனால் பூங்காவை திறப்பதில் இழுபறி நீடித்து வந்தது. தற்பொழுது அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் அக்டோபர் 24ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்கா திறக்கப்பட உள்ளது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைக்கின்றார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். மேலும் 2 ஆண்டுகளுக்கு பின் தாவரவியல் பூங்கா திறக்கப்படுவது உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. கௌஷிக பாலசுப்பிரமணியர் கோவிலில் கந்தசஷ்டி விழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி சுப்பையா சாலை ரயில் நிலையம் எதிரே உள்ள கௌஷிக பாலசுப்பிரமணியர் கோவிலில் 73ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார திருக்கல்யாண பிரம்மோற்சவ விழா 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று அரோகரா என கோஷமிட்டு முருகனை தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து 23, 24 ஆகிய தேதிகளில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 25ஆம் தேதி யானைமுகன் சம்ஹார நிகழ்ச்சியும் 26ஆம் தேதி வேள் வாங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 27ஆம் தேதி சூரசம்ஹார விழா நடைபெற இருக்கின்றது. 28ஆம் தேதி திருக்கல்யாணம் மற்றும் நவம்பர் 1ஆம் தேதி வேதபுரீஸ்வரர் கோவில் குளத்தில் தெப்ப உற்சவம், நவம்பர் 4ஆம் தேதி முத்து பல்லக்கு, 7ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் செய்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு மக்கள் மத்தியில் தோல்வி அடைந்துள்ளதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி பாசிக் நிறுவன தயாரிப்பான மினரல் வாட்டர் இந்தியாவில் புகழ்பெற்ற மினரல் வாட்டராக திகழ்ந்து அனைவராலும் விரும்பப்பட்டது எனவும், அதிகமான லாபத்தை ஈட்டித் தந்த மினரல் வாட்டர் நிறுவனத்தை அரசு மூடியது. மேலும் கூட்டுறவு நிறுவனங்கள் சீரழிவுக்கு அரசே காரணம் என்பதும்
தெள்ளத் தெளிவாக தெரிகிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் குடிநீரை மூடிவிட்டு அதற்கு பதில் மதுவை அளவுக்கு அதிகமாக விற்பனை செய்து மனசாட்சி இல்லாத அரசாக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், புதுச்சேரியில் ஊழல், அளவுக்கு அதிகமான ஆட்கள் திணிப்பு, தரமற்ற பொருட்கள் விற்பனையால் 20 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட லாபகரமாக இயங்கி வந்த கூட்டுறவு நிறுவனங்களை அரசு மூடியுள்ளதாகவும், எண்ணற்ற பேருக்கு வேலை இழப்பை ஏற்படுத்தி உள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மக்கள் மத்தியில் இந்த அரசு பல்வேறு வகையில் தோல்வி அடைந்துள்ளதாகவும், வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலைகளும் வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து உள்ளது எனவும், மேட்டுப்பாளையம், தட்டாஞ்சாவடி மற்றும் சேதராப்பட்டு போன்ற தொழிற்பேட்டைகள் தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது என்றும், மது மூலம் வரும் வருமானத்தை நம்பி எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு அரசு தேவையா என்பதை மக்கள் உணர வேண்டும் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் ஒரே நாளில் ஆன்லைன் மூலம் 7 பேரிடம் 1 லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்திரையர் பாளையத்தை சேர்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் குழந்தைகள் பயன்படுத்தும் படங்கள் தொடர்பான பொருட்கள் விளம்பரத்தை பார்த்து ஆர்டர் செய்து 76,499 ரூபாயை ஏமாந்துள்ளார். தொண்டமானத்தை சேர்ந்தவர் 13,784, முத்திரையர் பாளையத்தை சேர்ந்த நபர் 21,478, சண்முகாபுரம் நபர் 24,000, உப்பளத்தை சேர்ந்த நபர் 5,993, லாஸ்பேட்டையை சேர்ந்த நபர் 12,600, தர்மபுரியை சேர்ந்தவர் 5,000 என 7 பேர் மோசடி கும்பலிடம் 1,59,354 ரூபாயை ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 66 உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர். ஜிப்மர் இயக்குநர் வீர்சிங் நேகி செய்திக்குறிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனைக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மட்டுமல்லாமல் தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து வந்து ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்வதாகவும், இங்கு தற்பொழுது ஏராளமான மருத்துவ அதிகாரி பணியிடங்கள் காலியாக உள்ளது என்றும், இந்த இடங்களை நிரப்ப ஜிப்மர் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் காலியாக உள்ள 66 உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரிகள் பணியிடங்கள் 6 மாத காலம் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதாகவும், இதற்கான நேர்முக தேர்வுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி மயக்கவியல் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு 3, பொது மருத்துவம் 6, பொது அறுவை சிகிச்சை 8, கதிர்வீச்சு புற்றுநோய்வியல் 5, மனநல மருத்துவம் 3, உயிர் வேதியியல் 3 உட்பட 32 பிரிவுகளில் காலியாக உள்ள 66 பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் முதுநிலை மருத்துவம் படித்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பங்களை நவம்பர் 3ஆம் தேதி மாலை 4:30 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், இதற்கான நேர்முக தேர்வு அடுத்த மாதம் நவம்பர் 7, 8 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதாகவும், மேலும் விவரங்களுக்கு https://jipmer.education.in என்ற இணையதளத்தை பார்வையிட்டு தெரிந்து கொள்ளலாம் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,485 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,710 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.